அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, அதாவது தைரியமான மனதினை கொடுக்குமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆடி கிருத்திகைனாலே ஒரு தனி சிறப்பு தான். ஆடி கிருத்திகை மட்டும் இல்லை, 3 கிருத்திகையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்படி சிறப்பாக வழிபடுற கிருத்திகை வந்து 3 மாதம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது எந்தெந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் வர கிருத்திகையும், ஆடி மாதத்தில் வர கிருத்திகையும், கார்த்திகை மாதம் வரல கிருத்திகையும் சிறப்பாக, அதாவது கார்த்திகை தான் அப்படி சொல்கிறாங்க, சிறப்பாக வழிபடுவாங்க. அப்படி முருகனுக்கு உகந்த நாளும் பிடிச்ச நாளும் இந்த கிருத்திகை தான். அவர் இந்த இதில் வழிபடுறப்ப, இந்த நாளில் வழிபடுறப்ப அனைத்து சகல ஒரு சௌபாக்கியம் கொடுப்பாரு அப்படின்றது அவர் வணங்கி நின்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவரோட அருள் இன்றைக்கி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். முருகன் இன்றைக்கி பக்கத்தில் விரதம் இருக்கிறவங்க எது செஞ்சாலும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை நினச்சிட்டு காலையில் ஃபுல்லாக விரதம் பிடிச்சிட்டு சாயந்தரமாக விரதத்தை விடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்புறம் மாசமாக இருக்கவங்க, கர்ப்பிணி பெண்கள், அவங்கள தான் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே ஏதோ பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அது முடிச்சுட்டு காலைல வெள்ளனா குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்து சுத்தபத்தமாக எல்லாத்தையும் பூஜைக்கு ரெடி பண்ணிடுங்க. சாயந்தரம் போல் பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முருகனை தரிசிச்சுட்டு அவரோட நெய்வேத்தியத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு முருகனை வழிபடுங்க. கண்டிப்பாக வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கு பொருத்திட்டு போங்க. அது இன்னும் நல்லது, சிறப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். என்னோடதில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.